இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் டிசம்பர் 18. துன்பங்கள் நமக்குள் கிறிஸ்துவின் சுவாபத்தை வளரச் செய்கிறது. அவர் என்னை சோதித்தபின் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. ஏதோ தங்கள் கவலைகளையெல்லாம் தங்கள் கண்ணீரின் கடலுக்குள் மூழ்கடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் சிலர் பல வாரங்களாய் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சிலர் துக்கத்தின் சுமையால் நசுக்கப்பட்டு இருதயத்தில் அழுகிறார்கள். துன்பங்களும் உபத்திரவங்களும் ஓர் மிக நல்ல நோக்கத்திற்காய் மாறிவிட முடியும். அந்த நோக்கத்தை மனதில் கொண்டுதான் நம்மில் ஆழமாய் அன்பு கூறும் சர்வவல்ல தேவன் துன்பங்கள் நம் வாழ்வில் பிரவேசிக்க அனுமதிக்கிறார். உபத்திரவங்கள் நம் முழு குணாதிசயங்களையும் மாற்றிவிட முடியும். கோடாரி தன்னை வெட்டும்போது சந்தன மரம் நல்ல வாசனையை பரிமளிக்கிறது. அதை போலவே நாமும் துன்பத்தின் மூலம் தான் தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட நன்மையின் மூலமாய் தனக்கு தீங்கு செய்தவர்களையும் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பவர்களாய் மாறிவிட முடியும். தேவனுக்கு ஏற்றவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் ஏராளமான உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்திடவும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதே சமயம் அந்த உபத்திரவங்கள் உங்களை அழுத்தும்படி அனுமதித்து விடவும் கூடாது. சில பக்தர்கள் துன்பத்தின் கொடிய ஆழத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். இருப்பினும் அவர்களின் பக்தியான அனுபவங்கள் அளவில்லா ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறது. துன்பங்களை சரியான விதத்தில் கையாள கற்றுக்கொண்டால் நாம் சீர்கொண்டவர்களாய் மாறிட முடியும் என்ற உண்மையை நாம் காண வேண்டும். இந்த துன்பம் என்னும் பள்ளிக்கூடத்தில் அருமையான பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த கல்வியின் இறுதியில் நாம் பெறும் பலனே கிறிஸ்துவை போன்று மாறிடும் நம் சுவாபம் ஆகும். துன்பம் தரும் எந்த நிகழ்ச்சிகளையும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் நமக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் அவைகளை கட்டுப்படுத்தி அதன் மூலம் நமக்குள் நன்மையான காரியங்கள் உண்டாகும்படி செய்திட முடியும். ஆம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ரோமர் 8:28. ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, இவ்வுலகத்தின் துன்பங்கள் எங்களை கண்ணீருக்குள் ஆழ்த்தி விடாமல் அந்த துன்ப அக்கினி எங்களை சுத்த பொன்னாய் உம்மை போல் மாற்றிடட்டும். ஆமேன்.